ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இந்த வாராகி அம்மா தரும் வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை நான் காக்க வைக்கக்கூடாது என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என்னை காக்க வைக்காமல் உனக்கான வரத்தினை வாய்ப்பாகவே பெற்றுக்கொள். எப்படியும் இந்த அம்மையானவள் கேட்டதை தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில்தானே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் விதியை நல்விதியாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாயே நான் வந்திருக்கின்றேன். என்ன செய்வதென்றறியாது கேட்ட விஷயத்தை நான் உனக்காக தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. என் தங்க பிள்ளையே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் நிலையை உனக்கு உருவாக்கிவிட்டேன். உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும் போது சில விஷயங்கள் உன்னை இடையூறுகள் பண்ணி கொண்டு இருக்கின்றது, சில விஷயங்கள் உன்னை தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அந்த தடைகளையும் இடையூறுகளையும் தாண்டி என் பிள்ளையே, உனக்கான ஒன்று உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன் உறவே வேண்டாம் என்று முறித்து கொண்டவர், உன் உறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவர் இப்பொழுது உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற மாற்றம் உனதாக இருக்கும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள். எத்தனை போராட்டத்தை தான் தாங்கிக் கொள்வது தாயே, எத்தனை சிக்கலைத்தான் நான் தாங்கிக் கொள்வது தாயே என்றுதானே என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எப்படி தங்கமே உன்னை விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றத்தின் பாதைக்குத்தான் அழைத்து செல்ல போகிறேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் மாற்றியமைக்க இந்த வராகி தாயே நான் இங்கு புறப்பட்டு விட்டேன். சோகத்தோடு நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இனி நம்பிக்கையோடு முன்னேற்றத்தின் பாதையை தொடங்கி கொண்டே இரு. என்னை வரவேற்க தயாராக இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரத்தான் உன் அம்மையானவள் வந்திருக்கின்றேன். உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகள் பற்றி தெரியாதா? உன் உறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்ட போனவர் உன் வாழ்க்கையின் நலனை கருத்தில் கொண்டவர் என்று நான் உனக்கு உணர வைக்கத்தான் போகிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவரோ என்ன சொன்னார்? உன்னை புரிந்து கொள்ளாமல் தான் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றார். அவரோ உனக்கான வெற்றியை அங்கு தடைப்படுத்தி விடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் பயணத்தை இந்த வாராகி தொடங்கி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும்போது இதோ அவரே உன்னை தேடி வந்து விட்டார். உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார், உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் அவரிடம் சென்று உனக்கான சூழ்நிலையை இங்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உன் வெற்றியையும் தோல்வியும் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கொள். என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, எனக்கான நலனில் நான் இங்கு உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாக இருக்கும்போது உன்னுடைய மொத்த பாரத்தையும் இந்த தாயின் மேல் போட்டிவிடு. என் தங்க பிள்ளையே, துன்பத்தை நீக்கிவிட்டு நீ கேட்ட பரிசோடும் நீ கேட்ட வெகுமதியோடும் தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன். ஏமாற்றத்தை பார்த்து விட்டேன். ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன். இனி நான் எப்படி நிம்மதியாக இருக்க போகிறேன் என்றெல்லாம் உன் மனம் வருந்தி கொண்டிருந்தாய். இனி அந்த வருத்தங்களுக்கெல்லாம் உன் வெற்றியின் பயணத்தை தொடர வைப்பதற்காக வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு
கொண்டிருக்கின்றாய். எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளைகள் தாங்கி நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயத்தில் நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி நடக்கின்றது. அந்த நேரத்தில் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கையை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் நான் அதை சரிபார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பொழுதேனும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே இங்கு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன் வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக இந்த வராகி இருக்கும்போது அவ்வளவு எளிதாக மற்றவர்களும் நான் உன்னை விட்டு கொடுப்பதே கிடையாது. வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீயாகவே நொந்து கொண்டு இருக்காதே. இனிதான் நல்ல முறையில் உன் வாழ்க்கையின் பெரிய ஆலமரத்தை போல் இங்கு விருஷமாக வளரத் தொடங்கப் போகிறாய். இப்பொழுது இதை கேட்கும் நிமிடமே உனக்கான மிக பெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. உன் கணக்கங்கள் எல்லாம் காணாமல் தான் போகிறது. நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உனக்கு கேட்டதை கொடுப்பதற்கான வரத்தையும் தருவதற்குத்தான் இந்த தாயானவள் வந்து இருக்கின்றேன். உனக்கு சந்தோஷம் நிம்மதியை தேடித்தானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய் என் தங்கமே. அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வெற்றியை தருவதற்கு முன்வராகி தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த வாராகியாக இருக்க போகும்போது மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ காதில் வாங்கி கொள்ளாதே. இழந்து விட்டேன் என்று இழந்து விட்டதை நினைத்து மட்டுமே உன் மனதில் நீ அங்கு தவித்து கொண்டிருக்காதே. இழந்ததை தாண்டி நீ உன் வாழ்க்கையில் அதை எப்படி மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. இதுவும் உனக்கான நம்பிக்கையின் தூணாக நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் உனக்கானதாகத்தான் இங்கு மாறப்போகிறது என் தங்கமே. இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை கருத்தில் கொள்ளாமல் நீயோ வேறு சிந்தனையோடும் வேறு எண்ணத்தோடும் தேவையற்ற விஷயங்களில் என்ன செய்வதென்று அறியாது நீ உன் மனம் போன போக்கில் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எப்பொழுதும் மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்பட வேண்டாம். அவர்களின் பாதை வேறு, உன்னுடைய பாதை வேறு. அவர்களுடைய களம் வேறு, உன்னுடைய களம் வேறு. அப்படி இருக்கும்போது இங்கு சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நான் உனக்கானதை உன்னிடத்தில் செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு வேண்டிய நல்லதை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் மனம் அருந்த வேண்டாம். இந்த சோதனையை தாண்டி இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான வெற்றியின் பயணத்தை நீ தொடங்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் கரும வினையின்படியும் தர்ம விதையின்படியும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். இதோ உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான நல்லதொரு தீர்வை தருவதற்கு மிகப்பெரிய மாற்றத்தோடு வந்து கொண்டு இருக்கும் இந்த வாராகியே, நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. ஏது நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன். உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். ஆனால் சில பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு அதை எதிர்கொள்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் துணிச்சலை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது. உன் வேண்டுதல் பலிக்கும் நேரம் வந்து இருக்கும் போது ஏன் தங்கமே யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்கிறாய். நான் சொல்வதை மட்டும் நீ கருத்தில் கொள். உன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறது. என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டதை நான் நேரடியாக உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் பிரார்த்தனை என்னிடம் நிறைவேற்ற வழிவகை செய்வதற்கான எல்லா நேரத்தையும் காலத்தையும் இங்கு நான் குறித்து விட்டேன்.
எதுவுமே இங்கு சாத்தியமில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் உனக்கான மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாதே. நீ நினைத்தது அப்படியே தான் பலிக்கப் போகிறது. உன் மனதிற்குள் உள்ளதை உள்ளபடி எப்படி பலிக்கச் செய்ய போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருந்தார். இதோ உன் வெற்றிக்கான நேரமும் காலமும் உன்னை தேடி வந்து விட்டது. நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதை இந்த தாய் வராகியே நான் உனக்கு நடத்தி தருவேன். வெற்றி நிச்சயம். ஓம் வராகி தாயே போற்றி.